வணக்கம் நண்பர்களே, உங்கள் பொன்மொழி உங்களுக்காக புதிய தகவலுடன் நின்று. இப்போ நம்ம கண்டிஷன் வாரண்டியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கைண்ட்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸோட கேட்டகரிஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் உள்ள கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 கேட்டகரி இருக்குது. எக்ஸ்பிரஸ் கண்டிஷன், இம்ப்ளைட் கண்டிஷன், சேல் பை டிஸ்கிரிப்ஷன், சேல் பை சாம்பிள், குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இதில் எக்ஸ்பிரஸ் கண்டிஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கும். அது வந்து ரிட்டன் ஆர் ஓரல், வாய்மொழியாவோ இல்லாட்டி எழுத்து மூலமாகவோ ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து எக்ஸ்பிரஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இம்ப்ளைட் கண்டிஷன். ஸோ இந்த இம்ப்ளைட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 14A ஆஃப் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930. இதை எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளை ஒருத்தர் விற்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் விற்கிறாருன்னா அவர் தான் அந்த பொருளுக்கு ஓனராக இருப்பார். ஸோ அவர் ஓனராக இருந்தால் தான் அந்த பொருளை அவரால் விற்க முடியும். ஸோ இது வாங்குறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. ஸோ இது வந்து மறைமுகமாக நமக்கு சொல்லப்படுற விஷயம். ஸோ இம்ப்ளைட் கண்டிஷன் அப்படின்றது பார்த்தோம்னா, அந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சொல்லாட்டியும் அதுதான் அதுக்கான பொருள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. ஓகே, ஸோ இந்த பிரிவு என்ன சொல்லுது அப்படின்றத விளக்கமாக பார்த்துடலாம். An implied condition on the part of the seller that in the case of a sale he has a right to sell the goods, and that in the case of an agreement to sell he will have a right to sell the goods at the time when the property is to a pass. ஸோ இப்போ இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிச்சு பாருங்கள். ஒரு பொருளை ஒருத்தர் விற்கிறாரு அப்படின்னும் போது, அப்போ விற்கிறவர் அந்த பொருளுக்கான ஓனராக இருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த பொருளை விற்கிறவரும் இல்லாட்டி அந்த பொருளை கைமாற்றும் போதும் அவர்கிட்ட தான் அந்த பொசிஷன், அவரோட ரைட் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவர் தான் ஓனர். ஸோ இந்த இம்ப்ளைட் கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம் இல்லையா, நூடுல்ஸ் கதை. சேம் லைக் தட். அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம் பாருங்கள். நம்ம ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு அங்கே நூடுல் ஆர்டர் பண்ணுறோம். நூடுல் ஆர்டர் பண்ணோடனே அங்கே உள்ள சர்வர் நம்ம கொண்டு வந்து அதை சர்வ் பண்ணுறாரு. அப்போது நாம் என்ன நினைப்போம், இந்த ஹோட்டலில் தயாரித்த நூடுல் தானே நாம் நினைப்போம். ஸோ அவர் வேறு ஏதோ ஒரு ஹோட்டலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து இந்த நூடுல் வந்து வேறு ஹோட்டலோட நினைப்போம் நாம். ஸோ ஒரு சர்வர், அந்த ஹோட்டலோட சர்வர் அந்த நூடுலை கூட நமக்கு சர்வ் பண்ணும்போது இந்த ஹோட்டலில் இது தயாரித்தது அப்படின்னு தானே நாம் நினைப்போம். சேம் லைக் தட். ஸோ அதை அப்படியே மைண்டில் வச்சுட்டு இதை கண்டினியூ பண்ணலாம். விற்கிறதுக்கோ இதை இதுக்கான சேல் அக்ரிமெண்ட் போடுறதுக்கானோ ரைட் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் தான் ஓனர். செக்ஷன் 14 சப்கிளாஸ் A ஆஃப் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 சொல்லப்படுற விஷயங்கள் இவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து ஒரு கேஸ்லா ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேஸ்லா என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம், இன்னும் கிளியராக புரிஞ்சிடும் நமக்கு. ஸோ இந்த கேஸ்லா பார்த்தீங்கன்னா ராவ்லன் வெர்சஸ் திவால். இதில் ராவ்லன் திவால்கிட்ட வந்து ஒரு கார் ஒன்று வாங்குறாரு. ஸோ அப்போ ராவ்லன் நினைக்கும் போது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்போது திவால் தான் இந்த காரோட உரிமையாளர், அவர் தான் நமக்கு இந்த காரை விற்கிறார் அப்படின்றது தான் ராவ்லனோட பார்வை. ஸோ அந்த காரை வந்து அவர் வாங்கிட்டார். இது வந்து ஆஸ் பர் செக்ஷன் 14 சப்கிளாஸ் ஏல உள்ளபடி திவால் தான் அவரோட ஓனர் நினச்சி ராவ்லன் அந்த காரை வாங்கிட்டு பல மாதங்களாக அந்த கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த கார் வந்து ஒரு நாள் போலீஸ் இந்த காரை தடுத்து நிறுத்தி அவரோட டாக்குமெண்ட்டை செக் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட்டை செக் பண்ணால் அந்த கார் ராவ்லனோட பேர்லேயும் இல்லை, திவால் பேர்லேயும் அந்த கார் இல்லை. ஸோ கடைசியில் தான் தெரிய வருது, இங்கே ராவ்லன் அண்ட் திவால் 2 பேருமே ஏமாந்துருக்காங்க. எப்படி ஏமாந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திவால் இன்னொருத்தர்கிட்ட ஒரு கார் வாங்குறாரு. ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் இடத்துல இருந்து திருடி கொண்டு வந்த கார் அது. ஸோ அந்த காரை திவால் என்ன பண்ணுறாருன்னா, குறிப்பிட்ட தொகைக்கு வாங்கிட்டு அவர் ஷோரூமில் அதை என்ன பண்ணுறாருன்னா பக்காவாக ரீகண்டிஷன் பண்ணி சேலுக்கு கொண்டு வர்றாரு. ரீகண்டிஷன் பண்ணதுனால அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அந்த எக்ஸ்பென்ஸ் போட்டு அந்த காரை ரெடி பண்ணி ராவ்லண்டுக்கு அந்த காரை வந்து விற்றுறாரு. ஸோ விற்றுட்ட பிறகு இப்போ இந்த ராவ்லண்டு இந்த காரை கொண்டு போகும்போது போலீஸ்லாம் மாட்டிக்கிடுச்சு இந்த வண்டி. ஸோ மாட்டிக்கிட்டும் போது இதோட டைட்டில் ஓனர் ஆக்சுவலாக திவால் தான் அதை விற்றாரு. ஆனால் அவரோட டைட்டில் அவர்கிட்ட இருக்கான்னு பார்த்தோம்னா அதோட டைட்டில் திவால்கிட்ட இல்லை. ஸோ திவால்கிட்ட அந்த டைட்டில் இல்லை, ஆனால் திவாலுக்கு ஒருத்தன் விற்றான் இல்லையா, ஸோ அவன்கிட்டையும் அந்த டைட்டில் இருக்கான்னு பார்த்தா அவன்கிட்டையும் அந்த டைட்டில் இல்லை. ஏன் அந்த டைட்டில் அவன்கிட்ட இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் அந்த காரை திருடி கொண்டு வந்து விற்றுட்டான். இப்போது காரோட ஒரிஜினல் ஓனர் கேஸை ஃபைல் பண்ணுறாரு. ஸோ காரோட ஒரிஜினல் ஓனர் கிளைம் பண்ணவன் கேஸை ஃபைல் பண்ணி அவர் கிளைம் பண்ணும்போது அவருக்கு 2 விஷயம் பண்ணியாகணும். ஒன்று, காரை திருப்பி கொடுத்தாகணும், இல்லை அந்த காருக்கான காஸ்ட்டை திருப்பி கொடுத்தாகணும். ஸோ அப்போ அந்த கார் அப்படி இல்லாட்டி அதுக்கான விலை 2ல் ஏதாவது ஒன்றை வந்து ஆஸ் அ டைட்டில் ஓனருக்கு கொடுத்தாகணும். அவருக்கு தான் அதுக்கான ரைட் இருக்குது. ஸோ இப்போ
ராவ்லன் திவால் கிட்ட வந்து காசு கொடுத்துருக்காரு. அப்போ அவர்கிட்ட வந்து கார் இருக்குது. காரை திருப்பி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா காருக்காக அவர் கொடுத்த மொத்த காசையும் திருப்பி கொடுத்தாகணும். ஆனால் இதில் ராவ்லன் பார்த்தீங்கன்னா இந்த காரை பல மாதங்களை எடுத்து ஓட்டியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தில் கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ ஒரிஜினல் டைட்டில் ஓனர் அந்த கார் என்னோடதுன்னு கிளைம் பண்ணும்போது அவர்கிட்ட கார் போயாகணும், இல்லாட்டி காருக்கான காசு போயாகணும். இங்கே ஏமாந்தது பார்த்தோன்னா 2 பேருமே ஏமாந்துருக்காங்க, ராவ்லன் அண்ட் திவால். ஸோ 2 பேருமே ஏமாந்துருக்காங்க. ஏன்னா 2 பேருமே அந்த காரோட டைட்டில் இல்லை. ஸோ ராவ்லன் வாங்கும்போது திவால் தான் டைட்டில் ஓனர்ன்ற நம்பிக்கையில் அதை வாங்கியிருக்காரு. ஸோ இம்ப்ளைட் கண்டிஷன். ஸோ இந்த கோர்ட் வந்து இதை ஃபோன் பண்ணிவிட்டு ஒரிஜினல் கார் ஓனர்கிட்ட அந்த காரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுறாங்க. இன்று புதிய தகவலை சிந்தித்தோம் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். நன்றி நண்பர்களே.